ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் எம்எம்ஐஜே காரு 2009 ஸ்விஃப்ட்டு VDI 3 ஓனரு. வண்டி இன்னும் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கலை. எடுத்து கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, இல்லை நீங்களே அங்கே எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ரெக்கார்டில் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. வாங்க வண்டியை பார்ப்போம். ஸ்விஃப்ட்டு VDI 3 ஓனரு, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ. ஃபஸ்ட்டு அவுட்டரை காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நீட்டாக இருக்கும். வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN 18A 5778. வண்டியில் 4 டயருமே போடணும். வண்டி இருக்கிற கண்டிஷன் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து டயரை மாற்றி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது, எந்த விதமான வேலையும் கிடையாது. நம்ம சும்மா வியூவர்ஸ்க்காக அதிக பேர் பார்க்கணுன்ட்டு கண்ட வண்டியெலாம் எடுத்து போட மாட்டோம். இருக்கிற வண்டியிலே நீட்டான வண்டி எதுவோ அதை மட்டும்தான் எடுத்து செலக்ட் பண்ணி போடுவோம். இது நமக்கு தெரிஞ்சவங்க வண்டியை கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதான். வாங்க இன்டீரியர் உள்ளுக்குள்ளே பார்ப்போம். இன்டீரியரு கிலோமீட்டர் நோட் பண்ணுறேன்னா நோட் பண்ணிக்கோங்க. நான் சாவியை போடுவோம். ஏசி ஒர்க்கிங்கு, செட்டு எடுக்கும். வண்டியில் எந்த விதமான வேலையும் கிடையாது. வண்டி நீட்டாக இருக்கும். பேட்ரி இப்போ தான் புதுசு, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டிருக்காங்க. பின்னாடி அதே மாதிரி பார்த்துக்கோங்க, அடிபடாத வண்டி தான். ஆனால் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்க, அதனால தான் நம்ம எல்லாமே சொல்கிறது. பார்த்துக்கோங்க. இந்த சைடு ஸ்பீக்கர் நல்லா, ஊஃபர் நல்லா எடுக்கும். வண்டி மேனியை பார்த்துக்கோங்க, டாப்பு. வண்டி அவுட்ருது, பார்த்துக்கோங்க. வண்டி அடிபடாத வண்டி. இந்த சைடு பார்த்துக்கோங்க. ஸ்டெப்னி அதே மாதிரி ஃப்ளட்டில் வண்டி நின்றது கிடையாது. வண்டி இங்கே தான் ரொம்ப வருஷமாக இருக்குது, திண்டுக்கல்லில். மழை பெஞ்சிருக்கும், ஃப்ளட்டில் நின்றுருக்க வண்டின்னு யாரும் நினைக்காதீங்க. வண்டி நல்லா ஓட்டியை செக் பண்ணி எடுங்க. 2009 மாடலு. இந்த கண்ணாடியில் கூட பாருங்கள். மாடலு. இங்கே எதுவும் வேலை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மெக்கானிக் வேலை இருந்தால் கூட பார்த்துக்கலாம். இந்த டிங்கர் வேலை இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியாது. இடம் பார்த்துக்கோங்க. ஏசியெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஏசியெல்லாம் போட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்டை பார்த்துக்கோங்க.
பேனர் பார்த்துக்கோங்க. அப்ராம் அரிப்பு எதுவுமே கிடையாது. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஏன் இப்படி காமிக்கிறேன்னா, உள்ளுக்குள்ளே வந்து ஏசி வரனால அதெல்லாம் இத்து போய் கிடக்கும். அதனால தான் உங்களுக்கு அப்படி தெளிவாக காமிச்சிருது. அப்புறம் இங்கே வந்து அதை செய்யலை எதை செய்யலைன்னு சொல்லக்கூடாது. பேட்ரி கம்பெனி பேட்ரி தான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் ஆயில் கேஜு. ஆயில் எல்லாம் போக வரல, டீசல் தான். வண்டி பெட்ரோல் கிடையாது. ரேடியேட்டரில் தண்ணி பார்க்கணுன்னா இங்கே பார்க்கணும். கூலண்ட் ஆயில் தான் வருது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கியரில் இருக்கா நியூட்ரல் இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான். வண்டி ரன்னிங்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. தூக்குனா ஆயில் வந்து புகை எதுவுமே வராது, ஆயில் அடிக்காது. வண்டி இன்ஜின் நல்லா இருக்குது. பின்னாடி புகை வருதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சோன்னு வரும், அப்புறம் ஒன்றும் வராது. ஓகேங்களா? இப்போ அப்படியே சேஸை பார்த்துக்கோங்க. சேஸ்லாம் நல்லா இருக்கும். சைலன்ஸர் லீக் எதுவுமே கிடையாது. பின்னாடி பார்த்துக்கோங்க. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு. ஏசி அமுத்தியாச்சு. ஏசி சில்னஸ்ஸு அதே மாதிரி இங்கிட்டும் பார்த்துக்குங்க. நேரில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏசியெல்லாம் எடுக்கும்.
செட்டும் எடுக்கும். ப்ளூடூத் ஃபோன், எஃப்எம் எல்லாமே இருக்குது. வண்டி ஓட்டி பார்க்கலாங்களா? வாங்க. வண்டி ஃபஸ்ட்டு கீரை போட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு கீரில் வண்டி மூமெண்ட் ஆகுது. வண்டி ரிவர்ஸ் கீர் போடுறோம். வண்டி ரிவர்ஸ் கீரு. வண்டி பின்னால் போகுது. செகண்ட் கீரு. ஃபோர்த்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்விஃப்ட் டிசைரு VDI 2009 மாடலு, 3 ஓனரு, எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, 4 டயர் போடணும். எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாங்க. வண்டியை வந்து பாருங்கள். பார்த்துட்டு என்ன இது வேணும்னு சொல்லி கேளுங்க. ரேட்டை நம்ம போட மாட்டோம். ஃபோன் பண்ணுங்கள். எல்லா பேர்த்து ஃபோனையும் நம்ம எடுப்போம். சும்மா ஏனோ ஆனன்னு போடுறதில்ல. நல்ல முறையில் வண்டி வாங்கி நல்ல முறையில் பயணம் செய்ய அனைவரும் வாழ்த்துக்கள். நன்றி.